எஸ்வி சேகர் அவர்கள்லாம் ஹிந்துத்துவா போற்றி பாடக்கூடிய ஒருவர். ஆனால் அவர் எதுக்கு போய் அவன்லாம் மனுஷனே இல்லை தம்பி. அவன் எங்கே ஹிந்துத்துவா போட்டி போராடிருக்கான்? அவன் எங்கே நிம்மதியாக இருந்திருக்கான்? எங்கே லாயலாக இருந்திருக்கான் சொல்லுங்க. எந்த கட்சியில் அவன் லாயலாக இருந்திருக்கான் எஸ்வி சேகர்? எங்கேயாச்சும் ஒரு இடத்த சொல்லுங்க, ஒரு இடத்த சொல்லுங்க. அதிமுகவுக்கு போனால் முன்னாடி துக்ளக் ஷோ அவர்கள் துக்ளக் ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றியாளரான பத்திரிகையாளராக வளம் வந்தார். அவர் ஒரு காமெடி ஆக்டராக இருந்தார். இவரை தன்னைத்தானே காமெடி ஆக்டர்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரு காமெடி ஆக்டரு, பத்திரிக்கை ஆரம்பித்தார், ஜெயிச்சிட்டாரு. நானும் காமெடி ஆக்டரு, நானும் பத்திரிக்கை ஆரம்பித்தேன், ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு நாரதர்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தான். நாரி தானே போனான். அந்த பத்திரிக்கை ஒன்றால் ஒரு வருஷம் நடக்கதான் முடிஞ்சுதா? தூக்கி போட்டேன். அங்கங்கே ஏதோ குழச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த அம்மா பார்த்துச்சு, உனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துச்சு. நீ எம்எல்ஏ ஆன. யாரால் எம்எல்ஏ ஆன? அதிமுக என்கின்ற மாபெரும் இயக்கத்தின் சார்பாக போட்டிட்டு நீ எம்எல்ஏ ஆன. ஒரு 3 வருஷம் அந்த கட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் உன்னால் நடக்க முடிஞ்சுதா? அப்போ ஆட்சியாளர்களுக்கும் மாண்டாட்ராஜனுக்கும் பிரச்சனை, சசிகலா கணவருக்கும் பிரச்சனை. அவர் நடத்துகிற பொங்கல் விழாக்கு இருந்தால் போறன்ட்டு கிளம்புனான். ட்ரெயின்லேருந்து இறக்கி அழைச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் கேபிள் டிவியில் ஒரு பிரச்சனை. சசிகலாவின் உறவினர் ஒருத்தரோட பாஸ்கரன் நினைக்கிறேன், அவரோட சண்டை போட்டான். அப்புறம் அதிமுக நீக்கப்பட்டு வெளியில் வந்தான். அப்புறம் பிஜேபிக்கு வந்தான். பிஜேபியிலேருந்து கொஞ்சம் காலம் இருந்து பார்த்தான். இவனோட யோகியதை தெரியும். பிராமணர்களுக்கு பிஜேபியில் மரியாதையே இல்லை, பிராமணருக்கு ஒதுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், பிதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நரேந்திர மோடியின் ஆதரவாளன், நான் நரேந்திர மோடியின் தொண்டன், அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பித்தான். நரேந்திர மோடி தொண்டன் என்னைக்காய் திமுகவுக்கு போவானா? நீ உனக்கு அண்ணாமலையை பிடிக்கட்டும், உனக்கு அண்ணாமலையை பிடிக்காமல் போட்டு, நீ என்ன மாநில தலைமை எப்படி வேணாலும் நடக்கட்டும், நீ நரேந்திர மோடி அவர்களின் தொண்டனாக நீ இருந்தால் நீ திராவிட இயக்கத்தின் பக்கம் நீ போவியா? கேவலம் திமுகவுக்கு போவியா? திமுகவுக்கு நீ போறன்னு சொன்னா உன்னை விட கைக்கூலிகள் எங்க இருக்க? உன்னை விட மிக மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டா? பிராமண சமூகத்தின் கரும்புள்ளி கருங்காலி எஸ்வி சேகர். 3 மாசத்துக்கு முன்னாடி 2 பிராமணனுடைய பூநூல் அறுக்கப்பட்டப்ப எங்க போயிருந்தான் இவன்? எங்க சார் போயிருந்தான் இவன்? சரக்கே போயிருந்தானா? கேள்வி கேட்டானா? இந்த திருப்பதியில் போய் இப்போ 4 மனுஷன் இருப்பானுங்க, இங்கே 6 மணி நேரம் நிற்க முடியாதுன்னு கேட்டானா ஒருத்தன். பொங்குனியா நீ பக்திமான் தானே? நீ ஹிந்துத்துவாதின்னு சொல்லிக்கிறீல, நீ பிராமண சமூகத்தை சார்ந்தவன் சொல்லிக்கிறீல, பூநூல் போட்டிருக்கில்ல, பூநூலை கையில் பிடிச்சிட்டு சொல்லியா திமுக ஹிந்துக்களுக்கு ஆதரவான கட்சியா எதிரான கட்சியா பூநூல் மேலே சத்தியம் பண்ணியா எஸ்வி சேகர்? புறம்போக்கு ஸ்பைசர் அவன். அவனால் 5 பிராமணர்கள்ட்ட ஓட்டு வாங்கி தர முடியுமா? அவன் பொண்டாட்டி அவனுக்கு ஓட்டு போடாது. அதான் உண்மை நிலைமை. இப்போ அவன் மோனுக்கு துண்டு விரிக்கிறான். எனக்கு 65 வயசு ஆகிப்போச்சு, என் பையன் இளைஞன், ஏதோ பேட்டி கொடுத்துட்டு இருந்தான். இவன்லாம் மனுஷனா தம்பி? இவனை பற்றி நம்ம பேசணுமா? பிராமணர்களுக்கும் பிராமண சமுதாயத்துக்கும் இழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எதை தொட்டாலும் பாப்பான் பிராமணியம். துக்ளக் ஷோவை திட்டணும்னா பாப்பார பத்திரிகைன்னு கருணாநிதி. ராமன் எந்த கோயிலில் படித்தார், எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருன்னு கேட்டவர் கருணாநிதி. நீ அந்த கட்சிக்கு போய் சேர்ற? நீ மனுஷன்? நீ வணங்குற கடவுள் உன்னை மன்னிப்பான்? நீ இருக்கக்கூடிய சமுதாய மக்கள், பிராமண சமுதாய மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்வாங்க? நீ மானம் கட்ட பைய, வெக்கம் கட்ட பைய, ரோசம் கட்ட பைய எஸ்வி சேகர். அவனெல்லாம் ஒரு பொருட்டா நினைச்சாலே தப்பது, பாவம். அவனை பற்றிலாம் பேசக்கூடாது. திருட்டு பையன், அயோக்கிய பையன். இப்போ பிறந்த சமுதாயத்துக்கும் நேர்மையா இல்லை, பிறந்த மத சித்தாந்தத்துக்கும் நேர்மையா இல்லை, போன கட்சிகளுக்கும் அவன் நேர்மையா இல்லை, எங்கேயும் நேர்மையா இல்லை. இதை விடுங்க, தான் கூட நடிக்கிற நாடக நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கே ஒழுங்கா சம்பளம் தர மாட்டான் அந்த திருட்டு பையன். 200 ரூபா 100 ரூபா கன்வீன்ஸ் தருவான். இவன் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போடுவான். நாடகம் நடிப்பான் சார், இவர் தான் ப்ரொடியூசர், இவர் தான் டைரக்டர், இவர் தான் கதாசிரியர், நாடகம் போடுவான். ஆனால் டிக்கெட் கவுண்டரில் நிற்பான். டிக்கெட் கவுண்டரில் நின்று யாராச்சும் பணத்தை அள்ளிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது சந்தேகம். நின்று டிக்கெட்டெல்லாம் பணத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு தான் திரும்ப அவர் மேடைக்கே போவார். கூட நடிக்கிற சக நடிகர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருக்காங்க. எஸ்வி சேகர் ட்ரூப்பில் உள்ள ஒருத்தரை சொல்லுங்க. உங்களுக்கு டயலாக் கொடுத்துருப்பார், இவருக்கு டயலாக் இருக்கும். உங்கள் டயலாக்கை நீங்கள் பேசுறதுல உங்களை கவுண்டர் பண்ணி உங்களை காலி பண்ணுவார். ஸ்டேஜிலே காலி பண்ணுவார் சார். உங்களை பேச விடாமல் பண்ணுவார். கவுண்டர் டயலாக் பண்ணுறேன், காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாடகத்துறையை நாசமாக்கிய எஸ்வி சேகர்.
நாடகத்துறைக்குன்னு ஒரு பேட்டன் இருந்துச்சு, நாடகத்துறைக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த மேடை நாடகத்துறையை நாசமாக்குனதே எஸ் வி சேகர் தான். காமெடி போடுறேன்னு சோவர்கள் தான் காமெடி நாடகம் போட்டாங்க, பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணாங்க. எவ்வளவோ மேடை நாடகங்களில் காமெடியை வச்சு பிரதானப்படுத்தி அந்த மேடை நாடகங்கள் அமைச்சாங்க. ஒன்றை போல கீழ்த்தரமாக மேடை நாடகம் போட்டாங்களா? கிரேசி மோகன் தான் மேடை நாடகம் போட்டார், காமெடி நாடகம் தான் போட்டார். ஒன்னாட்டம் கீழ்த்தரமான நாடகமாக போட்டார். செட்டு போட்டிருக்கான நிகழ்ச்சி நாடகத்துக்கு 2 ஸ்கிரீனை தொங்க விட்டுருவான் சார். அந்த தொழிலுக்கு அவன் நியாயமாக இருக்க மாட்டான். நான் ஒரு மேடை நாடக கலைஞன்கிற அடிப்படையில் அவனை விமர்சனம் பண்ணுறேன். நான் ஒரு நடிகன் இல்லை, நான் மேடை நாடகத்திலேருந்து வந்தவன். நான் தியேட்டர்லேருந்து வந்த ஆர்டிஸ்ட். நான் தியேட்டர்லேருந்து வந்த இவன் தியேட்டருக்கு நாடகத்துறைக்கு துரோகி எஸ் வி சேகர். நாடகத்துறையை நாசமாக்கணும் எஸ் வி சேகர். இவெல்லாம் மனுஷன், இவனுக்கெல்லாம் ஒரு அரசியல் பார்வை, இவனுக்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சி, அவனை பற்றி நம்ம விவாதிச்சுட்டு இருக்க பாருங்க. இதுதான் காலக்கொடுமை.